Good evening. Shall we start? See, chemistry in action. நீ தானே கேட்ட chemistry in action கேட்டது யுவராஜ் தானே? இல்ல அவனா அபிஜித்தா? இல்ல chemistry in action போட்டுருவோம், இன்னைக்கு பாத்துருவோம். நெக்ஸ்ட் வீக்ல நம்ம கார்பனிக் காம்பவுண்ட்ஸ் பாத்துடலாமா? chemistry in action. ஓகே. ஏன்னா chemistry in action பொறுத்த வரைக்கும் என்ன அதனுடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, chemistry in action வந்து 8 மார்க்ஸ் வெயிட்டேஜ். அந்த 8 மார்க்ஸ்ல 5 மார்க்ஸ், ஒரு 5 மார்க்ஸ் ஒரு 3 மார்க்ஸ். நோட் டவுன் பா. கெமிஸ்ட்ரி இன் ரியாக்ஷன் லெசனுடைய வெயிட்டேஜ் வந்து 5+3. அந்த 5 மார்க்ஸ் வந்து செக்ஷன் சில லாஸ்ட் கொஸ்டின், 63rd கொஸ்டின். அதனால நிச்சயமா நீங்க செக்ஷன் சில ஏதாவது ஒரு கொஸ்டின் அட்டெண்ட் பண்ண, ஆர்கானிக்ல 2 கொஸ்டின்னா அது ஒன்னு வந்து கேன் பி கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன்ல வந்து ஒரு 3 மார்க்ஸும் நீங்க எடுத்து பண்ணிடலாம். அது வந்து 51st கொஸ்டினா இருக்கும். 51st கொஸ்டின் will be from chemistry in action and 63rd question will be from chemistry in action. So chemistry in actionல வந்து நீங்க கொஞ்சம் நல்ல, அதாவது இதுல வந்து ஈக்குவேஷன்ஸ் நிறைய கிடையாது, நீங்க எழுத வேண்டிய ஈக்குவேஷன்ஸ் ரொம்ப குறைவு, தியாரிட்டிக்கல் ரொம்ப. கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு தடவை 2 தடவை படிச்சீங்கன்னா ஈஸியா யூ கேன் ரிமெம்பர் இட். அட் த சேம் டைம் யூ கேன் ஸ்கோர் த 8 full மார்க்ஸ். ஓகேவா? பார்க்கலாமா? இப்ப பாருங்க, இந்த லெசன்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கீமோதெரப்பி. அது என்ன கீமோதெரப்பி அப்படின்னு கேட்டீங்கன்னா, there are certain chemicals. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏன்ஷியன்ட் டைம்ஸ்ல பாத்தீங்கன்னா, இந்த அதாவது மெடிசனே வந்து நம்ம இப்ப பாக்குற மாதிரி இந்த டேப்லெட்ஸோ அதுவோ இதுவோ இல்ல, நேச்சுரோபதி மாதிரி எல்லாமே நம்ம நேச்சுரலா இருக்கிறது. இப்ப சிலதுக்கு வந்து இஞ்சி சாப்பிடலாம், சிலதுக்கு வந்து பேர் என்ன பூண்டு சாப்பிடலாம், சிலதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கலாம், அல்லது பெப்பர் யூஸ் பண்ணுங்க, அல்லது வேப்பிலையை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே they had their own natural substances which were used as medicine. ஓகே. ஆனா அது வந்து நான் காலப்போக்கில் பாத்தீங்கன்னா, as the time progresses we have to go for certain other chemicals. அதாவது இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, we don't want any slow process. ஒன்னும் இல்ல, ஏதாவது ஒரு விளையாட்டுலயே வந்து ஒருத்தன் கீழே விழுந்துட்டானா, விளையாட்டுல உடனே அவன் கண்டினியூ பண்ணணும்னா அந்த இடத்துல வந்து மரத்து போறதுக்கு ஒரு மெடிசன் அடிச்சுடுறான். அது அப்படியே அந்த பேரலைஸ் பண்ணிடும் அந்த இடத்த, பர்டிகுலர் இடத்துல. உடனே என்ன ஆகும், you can immediately you can run, you can do any work what he was doing previously. அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் வந்து which unconscious அந்த பர்டிகுலர் பார்ட் வந்து பேரலைஸ் ஆயிடுது கொஞ்ச நேரத்துக்கு. அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன் லெசன்ல ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னென்னலாம் முக்கியமான திங்ஸ் தட் யூ ஹேவ் டு ரிமெம்பர்னா, அது ரொம்ப வந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் யூ ஹேவ் டு ரிமெம்பர். ஆனா ஒவ்வொரு பாயிண்ட்டும் எழுதும்போது அந்த டெஃபினிஷன்ஸை கட்டாயமா கரெக்டா எழுதிடணும். அந்த டெஃபினிஷன்ஸ்க்கு 3 to 4 மார்க்ஸ் வந்துடும், எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க் வந்துடும். ஏன்னா நிறைய திங்ஸ் வந்து யூ கேன் லேர்ன். அதுல வந்து இவ்வளவு திங்ஸ் நாங்க படிக்கணுமான்னு நீங்க நினைக்கவே மாட்டீங்க. ஏன்னா டெய்லி நம்ம டெய்லி லைஃப்ல வந்து அனஸ்தெட்டிக்கு பாக்குறோம், அலர்ஜிக்கு பாக்குறோம், ஆன்டிபயோட்டிக்கு பாக்குறோம், ஆன்டி ஆசிட்ஸை பாக்குறோம், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை பாக்குறோம். இப்படி நிறைய சப்ஸ்டன்சஸ் வி கம் அக்ராஸ் இன் டே டு டே லைஃப். அதை நம்ம யூஸும் பண்றோம். அதனால ஒரு அளவுக்கு நீங்க வந்து அதை யூ கேன் ரிமெம்பர் இட். இப்ப பாருங்க, கெமிஸ்ட்ரி இன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன டைப் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா, இட்ஸ் மெயின்லி ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நம்ம வந்து மெடிசினல் தான். we find ourselves associated with hundreds of things which are either chemical in nature themselves or have their own origin in chemistry. கெமிஸ்ட்ரி இஸ் நாட் ஃபார் கெமிஸ்ட் அலோன். அதாவது இந்த மாத்திரை சாப்பிடுறது, அதாவது கெமிஸ்ட்ரின்னு சொன்னாலே நமக்கு பிடிக்காது அப்படின்னு சில பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க கூட மாத்திரை சாப்பிடுறாங்க. அததான் இங்க சொல்றாங்க, கெமிஸ்ட்ரி இஸ் நாட் ஃபார் கெமிஸ்ட் அலோன், இஸ் ட்ரூ இன் இட்ஸ் அப்சல்யூட் டர்ம். It has helped in overcoming a large number of problems faced by the mankind in recent past in the field of food, shelter and disease. சாப்பாடு கூட chemicals plays a vital role. To a common man, however, this contribution of chemistry remains unknown, though not unnoticed. In this unit, a brief account of chemistry in action is presented. இப்ப பாருங்க, இப்ப காமன் மேன் சொல்லுவோம், ஒரு லே மேன் சொல்லுவோம். ஒரு கிராமத்துல இருக்கிறவன் தலைவலினா உடனே போய் ஒரு ஆஸ்பிரின் வாங்குவான், இல்ல ஒரு அனாசின் வாங்குவான். அப்ப he go for the chemical substance there. ஆஸ்பிரின்ன்றது உங்களுக்கு தெரியும், சாலிசிலிக் ஆசிட்னோட அஸ்டிலேஷன் பண்ணும்பொழுது நமக்கு ஆஸ்பிரின் வரும். அப்ப அதை என்ன பண்றான், அவன் ஒரு கெமிக்கல்லாம் யூஸ் பண்றான்,
ஃபார் ரிலீவிங் ஹிஸ் பெயின் ஆர் ஃபார் ரிலீவிங் தலைவலியா இருக்கலாம், இல்ல கால் வலியா இருக்கலாம், இல்ல ஒரு மாதிரி அந்த எஃபெக்ட் இல்லாம அந்த பெயின் தெரியாம இருக்கிறதுக்கு ஒரு மெடிசன் கூட சாப்பிடலாம். அடுத்தது the chemical compounds. மெடிசன் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது மெடிக்கல் தான். பாருங்க இந்த டயக்ராம் பாத்தீங்கன்னாலே you can see that so many types of tablets which are there. ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம வந்து the chemical compounds which exert various physiological effects of a therapeutic value are called drugs. What is a drug? இதை சாப்பிட்டோம்னா இந்த நோய் தீரும் மிஸ், அல்சர் ப்ராப்ளம் போகும் மிஸ், அல்லது நமக்கு டைஜஷன் இல்ல, அந்த டைஜஷன் ப்ராப்ளம் போடணும், அதுக்கு இந்த சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணலாம், அல்லது யூ ஹாவ் பிரிசர்வேட்டிவா சில கெமிக்கல்ஸ் யூஸ் பண்றாங்க. அதனால இந்த மெடிசன்ல ஃபர்ஸ்ட் முதல்ல மெடிசன் பாத்துருவோம். அதுல ட்ரக்ஸ் ஃபால் இன்டு 2 ஜெனரல் கேட்டகரிஸ். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ட்ரக் என்ன பண்ணும்னா the drugs which are used to cure certain disease, used in the treatment and cure of any specific disease. அப்புறம் என்னன்னா the drugs that have some characteristic effect on animal organism but do not have the remedial effect for a particular disease. This class includes morphine, cocaine அப்படிங்கறதெல்லாம். இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு ஆன்டிசெப்டிக்னுடைய ரோல் என்னன்னா அது அந்த ஜெர்மை இட் will kill the germ. இப்ப அதே ஆன்டி ஆஸ்பிரினுடைய ரோல் என்னன்னா அது போகும், அங்க போய் அந்த பெயினை ரிலீவ் பண்ணும். அந்த மாதிரி there are 2 types. The drugs that are used in the treatment and cure of any specific disease ஒரு category, and that it will have some effect on the substance which caused the disease. அடுத்தது the effects of the drugs belonging to the first category are described by the term chemotherapy. அத சாப்பிட்டோமா இந்த நோய் சரியாச்சு, அப்ப அது கீமோதெரப்பி அப்படின்னு சொல்றது. அதுல கீமோதெரப்பிங்கிறது எதுக்கு வேணாலும், ஒண்ணும் இல்ல, அந்த தலைவலிக்கு சாப்பிடுறது, இல்ல ஜுரத்துக்கு சாப்பிடுறது, பேரனா ஆன்டாசிட்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வயிற்றுல புண்ணு அல்லது அசிடிட்டி அதிகமா இருக்கு, இது எல்லாமே வந்து கீமோதெரப்பில தான் நமக்கு வரும். The treatment of certain disease by destroying or invading organism without damaging the cells of the host by the use of certain organic compound is known as chemotherapy. கீமோதெரப்பில என்ன பண்றோம்னா அந்த செல்ஸுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தக்கூடாது, ஆனா அந்த நோயை உருவாக்குற அந்த ஆர்கானிசம், மைக்ரோ ஆர்கானிசத்தை சாகடிச்சிடணும், அது கீமோதெரப்பி. அடுத்தது இதுல ஃபர்ஸ்ட் கேட்டகரி அனஸ்தெட்டிக். என்ன வாட் இஸ் an anesthetic தெரியும் மிஸ் நமக்கு? சாதாரணமா அனஸ்தெட்டிக்னா எப்ப என்ன படிச்சிருக்கீங்க இது வரைக்கும்? நீங்க அனஸ்தெட்டிக்னா நீங்க சாதாரணமா சொல்றது வந்து ஒரு காம்பவுண்ட் தான் நீங்க ஜெனரலா சொல்லுவீங்க. என்ன காம்பவுண்ட் அனஸ்தெட்டிக்னு சொல்லுவோம்? ரொம்ப நாளா நீங்க சின்ன பிள்ளைல இருந்து ஒண்ணு மாத்திரம் வந்து யூஸ் as அனஸ்தெட்டிக்னு சொல்லுவீங்க. எந்த காம்பவுண்ட்? இது கொடுத்தா வந்து இதாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அனஸ்தெட்டிக்னா தமிழ்ல வந்து மயக்க மருந்து. எதை வந்து மயக்க மருந்தா பயன்படுத்துறாங்க? என்ன காம்பவுண்ட்? அதான் குளோரோஃபார்ம் தான் நம்ம சொல்றது, டக்குன்னு சொல்றது. ஏன்னா ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து குளோரோஃபார்ம்னு சொன்னாலே மயக்க மருந்து, CHCl3 அப்படின்னு சொல்லுவோம். குளோரோஃபார்மை பொறுத்த வரைக்கும் நல்ல மயக்க மருந்து தான். ஆனா ஒரு காலத்துல அது நல்ல மயக்க மருந்தா இருந்தது. இப்ப வந்து கொஞ்சம் அவுட் மோடட் குளோரோஃபார்ம் ஆயிடுச்சு. என்ன இப்ப அனஸ்தெட்டிக்னுடைய ரோல் என்ன? இப்ப மிஸ் அந்தம்மா எதுக்காக அனஸ்தெட்டிக் கொடுக்கறாங்க? சாதாரணமா அனஸ்தெட்டிக் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? ஏதோ ஒரு ரீசனுக்கு தானே டாக்டர்ஸ் வந்து அனஸ்தெட்டிக் கொடுக்கறாங்க, அனஸ்தீஷியா கொடுக்கறாங்க. எதுக்காக கொடுக்கறாங்க? அனஸ்தீஷியா கொடுப்பதற்கு காரணம் என்ன சொல்லு? பரவாயில்ல, ஏதாவது ஒரு ரீசன் மனசுல இருக்கும்ல உனக்கு. என்ன காரணத்துக்காக அனஸ்தீஷியா கொடுக்கறாங்க சொல்லு? ஆபரேஷன் பண்ணும் பொழுது அவங்க கத்திய வச்சு வெட்ட போறாங்க, தைக்க போறாங்க, சில பாட்டை கட் பண்ண போறாங்க. இது வந்து நமக்கு வலி தெரியக்கூடாது, அவங்க செய்யற எந்த வேலையும் நமக்கு தெரியக்கூடாது. சில நேரத்து அதாவது அது மாதிரி இதுல என்னன்னா அனஸ்தெட்டிக்ங்கிறது என்ன, அதனுடைய ரோல் என்னன்னா நமக்கு அந்த பர்டிகுலர் ஸ்பாட்ல வந்து சென்சேஷன் கிடையாது. இப்ப சென்சேஷன் இருந்துச்சுன்னா தான் இப்படி டக்குன்னு உடனே கையில வலிக்குது. அந்த சென்சேஷன் இல்லைன்னா எவ்வளவு வேணாலும் அடிச்சுட்டே இருக்கலாம் இல்லையா? அந்த மாதிரி இந்த அனஸ்தெட்டிக் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் பார்ட்ல இருக்கிற சென்சேஷன் இல்லாம போயிடும். லாஸ் ஆஃப் சென்சேஷன் சொல்றது. சரி, அனஸ்தெட்டிக் கொடுக்கறதுனால ஃபார் எவர் அந்த இடத்துல சென்சேஷன் போயிருமான்னு கேட்டா இல்ல மிஸ், அவர் ஆபரேஷன் பண்ற வரைக்கும் தான் அந்த இடத்துல சென்சேஷன் இல்ல, அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு திருப்பி வந்துருச்சு மிஸ் சொல்றோமா இல்லையா? சொல்றோமா இல்லையா? ஆபரேஷன் பண்ற அந்த கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு அந்த இடத்துல சென்சேஷன் இல்ல,
பட் ஆஃப்டர் சம் டைம் யூ வில் கெயின். அதனால இதுக்கு பேரே என்னன்னா ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் சென்சேஷன். ஏன்னா இந்த வார்த்தை தான் அனஸ்தட்டிக்னு சொன்னாலே நீங்க ரொம்ப முக்கியமா எழுத வேண்டிய வார்த்தையே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா லாஸ் ஆஃப் சென்சேஷன், தட் டு ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் சென்சேஷன். அனஸ்தட்டிக் என்ன பண்ணும்னா ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் சென்சேஷன், அதாவது அந்த இடத்துல மறத்து போயிரும் அல்லது சென்சேஷன் இல்லாம இருக்கும், உணர்ச்சி இல்லாம இருக்கும் கொஞ்ச நேரத்துக்கு, ஆர் ஃபார் ஃபியூ ஹவர்ஸ், தென் யூ வில் கெட் பேக் யுவர் சென்சேஷன். அதனால இதுக்கு பேரே ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் சென்சேஷன் சொல்றேன். அப்ப அனஸ்தட்டிக்ல 2 வெரைட்டி இருக்கு. அது என்ன 2 வெரைட்டினா, இப்போ ஒரு சின்ன கட்டி இருக்கு இந்த இடத்துல, அதை மாத்திரம் வெட்டி எடுக்கணும். அப்ப இந்த இடம் மாத்திரம் பேரலைஸ் பண்ணா போதும், அதுக்கு பேரு லோக்கல் அனஸ்தட்டிக். இந்த பல்ல புடுங்கணும், அந்த இடம் மாத்திரம் மறத்து போகணும். அந்த டாக்டர் பல்ல புடுங்குற வரைக்கும் நமக்கு வலி இல்லாம இருந்தா போதும். ஏன்னா வீட்டுக்கு பார்த்த உடனே பாத்தீங்கன்னா பல்லு புடுங்கின இடத்துல பயங்கரமா வலிக்கும். அது எவ்வளவு நேரம் அவர் பிடுங்கும் போது பாத்தீங்கன்னா வலி இல்லாம இருக்கும். ஏன்னா அவர் ஒரு அனஸ்தட்டிக் ஏஜென்ட் கொடுத்திருப்பாரு, அது கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் அந்த இடத்தை மறத்து போக செய்யும். இதெல்லாம் லோக்கல் அனஸ்தட்டிக்னு சொல்றது. கொஞ்ச நேரத்துக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டைஎத்தில் ஈத்தர் கேன் பி யூஸ்ட் அஸ் a local anesthetic, nitrous oxide can be used as a local anesthetic. இப்போ நீங்க ஆபரேஷன் சொன்னீங்க, அவங்களுக்கு என்னன்னா இது கம்ப்ளீட்டா என்டையர் பாடி என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுப்பா, அவங்க என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாதுப்பான்னு சொல்லுவோம். கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சென்சேஷன். அந்த மாதிரி கம்ப்ளீட் லாஸ் ஆஃப் சென்சேஷன் இருக்கிறதுக்கு என்ன பேருன்னா ஜெனரல் அனஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனரலா ஸ்பைனல் கார்ட்ல அதை கொடுப்பாங்க, ஜெனரல் அனஸ்தட்டிக். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் அனஸ்தட்டிக் கேள்வி கேட்டா நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் அனஸ்தட்டிக் ஆர் த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் விச் யூஸ்ட் ஃபார் த ரிவர்சிபிள் லாஸ் ஆஃப் சென்சேஷன். அடுத்தது அந்த அனஸ்தட்டிக்ஸ் எத்தனை விதமா கிளாசிஃபை பண்ணலாம்? அனஸ்தட்டிக்ஸ் எத்தனை விதமா கிளாசிஃபை பண்ணலாம்? என்னென்ன சொல்லிருக்கிறோம், இப்பதான் சொன்னேன். என்னென்ன ஒண்ணுக்கு பேர் என்ன, இன்னொன்னுக்கு பேர் என்ன? பல்லு எடுக்கிறதுக்காக டென்டல், தட் இஸ் பிளக்கிங் ஆஃப் த டீத், அதுக்கு ஒரு அனஸ்தட்டிக் சொன்னேன். பெரிய ஆபரேஷனுக்கு, மேஜர் ஆபரேஷனுக்கு ஒரு அனஸ்தட்டிக் சொன்னேன். என்ன அதுக்கு ரெண்டும் என்ன டிஃபரன்ஸ்? இந்த அனஸ்தட்டிக்கும் அந்த அனஸ்தட்டிக்கும் என்ன பேர்? அது ரெண்டுத்துக்கும் சொல்லு. ஒண்ணுக்கு பேரு ஃபர்ஸ்ட் ஒன் பேரு, செகண்ட் ஒன் பேரு ஜெனரல் அனஸ்தட்டிக். சொல்லுப்பா, ஜெனரல் அனஸ்தட்டிக். ஓகே, இப்ப பாருங்க. ஓகே, the drugs which produce loss of sensation, இந்த சென்டென்ஸ் தான் ரொம்ப முக்கியம். The drugs which produce loss of sensation are called anesthetic. இப்ப பாருங்க, இந்த இடத்துல அந்த பேஷண்ட்க்கு அவரு ஒரு அனஸ்தீசியா கொடுக்கிறார். ஓகே, anesthetics are classified into 2 categories. One category is called general anesthetic. இதுல ரொம்ப முக்கியமான பாட்டு, or the agent which brings about loss of all modalities of sensation. ஒண்ணுமே தெரியாது, என்ன பண்ணாங்கன்னே தெரியலன்னு சொல்லுவோம் ஜெனரல் அனஸ்தட்டிக் அப்ளை பண்ணும்பொழுது. particularly pain along with the reversible, இந்த வார்த்தை தான் reversible loss of consciousness. அடுத்தது local anesthetic prevent the pain sensation in localized area without affecting the degree of consciousness. நம்ம பாப்போம், நம்ம வெட்டும் போது நம்ம பாப்போம், அதாவது பல்லு எடுக்கும் போது நம்ம பாப்போம், நம்ம கண்ணு, ஏன்னா இந்த பாட்டு நம்ம அனஸ்தீசியா கொடுக்கல, அந்த பாட்டை பேரலைஸ் பண்ணல, இந்த இடத்துல பண்றாங்க, இல்ல இந்த ஏதாவது ஒரு கையில இருக்கிற கட்டியை எடுக்க போறாங்க, இல்ல முட்டியில இருக்க கட்டியை எடுக்க போறாங்க, அந்த மாதிரி நேரத்துல லோக்கல் அனஸ்தட்டிக் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதான் சொல்றாங்க prevent the pain sensation in localized area without affecting the degree of consciousness. இந்த டெஃபினிஷன் எழுதணும். ஃபர்ஸ்ட் அனஸ்தட்டிக்ஸ் என்னங்கிற ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் எழுதணும். அடுத்தது ஜெனரல் அனஸ்தட்டிக் டெஃபினிஷன் எழுதணும், லோக்கல் அனஸ்தட்டிக் டெஃபினிஷன் எழுதணும். அது ரெண்டும் எழுதி முடிச்சுட்டு அதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதணும். எதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரிக்கு பேரு நைட்ரஸ் ஆக்சைடு. இங்க பாருங்க, they are sending nitrous oxide here. It is a colorless, inorganic, non-irritating gas. It is the safest of எல்லா anestheticல இது ரொம்ப safest anesthetic இதுதான். This is used after mixing general anesthetic like ether. Ether-ஓட சேர்ந்து general anesthetic-ஓட சேர்ந்து mix பண்ணி கொடுக்கலாம். ரெண்டாவது காம்பவுண்ட் chloroform, which is a volatile liquid. It has pleasant smell and sweet taste. With oxygen it forms a toxic carbonyl chloride. Now it is not used. Chloroform பாத்தீங்கன்னா முன்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா அதுவும் நீங்க பாத்தீங்கன்னா chloroform பிரவுன் பாட்டில தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஏன் பிரவுன் பாட்டில ஸ்டோர் பண்ணணும்னா, ஒயிட் பாட்டில ஸ்டோர் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது டீகம்போஸ் ஆயிடும் பை லைட். அப்ப டீகம்போஸ் ஆகும் பொழுது உங்களுக்கு ஒரு பாய்சனஸ் காம்பவுண்ட் நமக்கு ஒண்ணு கிடைக்கும், which is called carbonyl chloride.
அது வந்து இட்ஸ் ஹைலி டேஞ்சரஸ். அதனாலதான் இப்ப வந்து குளோரோஃபார்ம் இஸ் அவுட் மோடட். The next one is ether. The present ether வந்து நமக்கு டைஎத்தில் ஈத்தர், நம்ம ஈத்தர் லெசன்ல நம்ம படிச்சிருப்போம். C2H5O, C2H5 is a volatile liquid. This is mixed with stabilizer 0.002% of propyl halide அதுல ஆட் பண்ணுவாங்க. After absorption by disuse, it attacks the central nervous system and makes unconscious. So இது மூணுத்தையும் நீங்க மென்ஷன் பண்ணணும், எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கணும். அப்பதான் 5 மார்க். அனஸ்தெட்டிக்ஸ் நிறைய தடவை 5 மார்க்ஸ்ல கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அனஸ்தெட்டிக், அதனுடைய 2 கிளாசிபிகேஷன், அதனுடைய டெபினிஷன், தென் எக்ஸாம்பிள். அடுத்தது அனால்ஜெசிக். இப்போ நம்ம பார்க்க போறோம் லைனா ஒன்னொன்னா. நம்ம வந்து மெடிசன்ல யூஸ் பண்ற காம்பவுண்ட்ஸா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து அனால்ஜெசிக். அது என்ன அனால்ஜெசிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ் தலைவலிக்குது மிஸ் இந்த மெடிசன், நீங்க சில நேரத்தில் உங்களுக்கு தலைவலி வந்திருக்கு, இந்த வலி வந்திருக்குன்னா நீங்களே போய் டாக்டர் பேர் என்ன மருந்து கடையில போய் அந்த மெடிசனை வாங்கி நீங்க போட்டுப்பீங்க. என்ன இது வந்து இட் இஸ் கால்ட் பெயின் கில்லர். அனால்ஜெசிக் அப்படின்னு சொன்னாலே பெயின் கில்லர். அது வந்து கரெக்டா என்ன காரணத்துக்காக அந்த பெயின் வந்ததோ அதை குறைக்குமான்னு கேட்டா ஒன்னும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு அந்த இடத்த மறத்து போக செய்யும். கொஞ்ச நேரம் மறத்து போயிடுச்சுன்னா திருப்பி அந்த எஃபெக்ட் ஆஃப் த ட்ரக் போன உடனே திருப்பி அந்த வலி வந்துடும். அதனால analgesics are the compounds which relieve all sorts of pain without the loss of consciousness, and these are called painkiller or pain relievers. These are effective in headache, myalgia and arthalgia. Example for that is aspirin, Novalgine are commonly used analgesic. Aspirin acts both, அதாவது ஆஸ்பிரினுக்கு 2 ரோல் இருக்கு. அனால்ஜெசிக்காவும் யூஸ் பண்ணுவாங்க, at the same time antipyreticாவும் this is used. அதாவது certain narcotic drugs which produce sleep and unconsciousness are also used as analgesic. ஒண்ணு இல்ல, வலி இருக்கும்போது தூங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, வலி தெரியாது. அதனாலதான் which produce sleep and unconsciousness. அந்த மாதிரி சில சப்ஸ்டன்ஸும் நார்கோட்டிக்ஸ் ஆர் யூஸ்ட். இப்ப இது ஆஸ்பிரின், இப்போ உங்களுக்கு நிறைய இருக்கு. நீங்க கடையில போனீங்கன்னா அவங்க நிறைய வெரைட்டி கொடுத்துருவாங்க. அதை பாருங்க, போடும் பொழுதே பசங்க சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்குது அந்த நோயில. அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் ஆர் தேர். அடுத்தது ஆன்டிபைரட்டிக். ஆன்டிபைரட்டிக்னுடைய ரோல் என்னன்னா, ஜுரம் வந்தா சாப்பிடுற மருந்துக்கு பேர் தான் ஆன்டிபைரட்டிக். ஜுரம் அப்படின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பாடி டெம்பரேச்சர்ல 98.6 இருக்கும் பொழுது அதை விட ஹையர் டெம்பரேச்சர் நம்ம பாடி போயிடும். அதனால இந்த ஆன்டிபைரட்டிக்னுடைய ரோல் என்னன்னா, அந்த ஹையர் டெம்பரேச்சர்ல இருந்து மறுபடியும் நார்மல் பாடி டெம்பரேச்சருக்கு கொண்டு வரக்கூடிய மெடிசன்ஸுக்கு பேரு தான் ஆன்டிபைரட்டிக். அதனால அதனுடைய டெபினிஷன் நீங்க என்ன எழுதணும்னா, antipyretics are the compounds which are used for the purpose of reducing fever, lowering the body temperature to the normal. The most common antipyretic வந்து aspirin, antipyrin, phenacetin and paracetamol. இப்ப எல்லாரும் கேட்டீங்கன்னா, மிஸ் paracetamol மிஸ், இந்த பொடிசுங்க கூட சொல்லுது, ஒரு 5ஆம் கிளாஸ் பிள்ளை கூட சொல்லுது மிஸ் paracetamol மிஸ். அதுலயும் வெரைட்டி வேற சொல்லுதுங்க அந்த மாதிரி. அதனால paracetamol எல்லாமே their administration taking these drugs often leads to perspiration. நல்ல வேர்வை வரும், வேர்வை வந்த உடனே டெம்பரேச்சர் குறைஞ்சிரும். அதனால ஆன்டிபைரட்டிக்னா என்ன டெபினிஷன் எழுதணும், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெடியூசிங் ஃபீவர். என்ன சப்ஸ்டன்ஸ் என்னன்னா, ஆஸ்பிரின், ஆன்டிபைரின், பினாசிட்டின் அண்ட் பாராசிட்டமால். இது எல்லாமே இப்ப பாருங்க, இந்த வெரைட்டி இதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா, மிஸ் இதான் மிஸ் நாங்க சாப்பிடுற பாராசிட்டமால், இதான் மிஸ் வந்து குரோசன் மிஸ், இதான் மிஸ் ஆஸ்பிரின் மிஸ் நீங்க சொல்லுவீங்க. இது எல்லாமே யூஸ்ட் ஆஸ் ஆன்டிபைரட்டிக்ஸ். இப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆஸ்பிரின் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன ஏற்கனவே அசிடைல் சாலிசிலிக் ஆசிட்னு சொன்னேன். இது வந்து சாலிசிலிக் ஆசிட். இந்த இடத்துல H இருந்துச்சுன்னா, if you have this is இந்த இடத்துல H வந்துருச்சுன்னா அது வந்து சாலிசிலிக் ஆசிட். அதுல வந்து அசிடைல் சாலிசிலிக் ஆசிடுக்கு பேரு தான் ஆஸ்பிரின். இதே இடத்துல பாருங்க, this is called அசிட்டமைடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அசிட்டானிலைடுன்னு ஒரு காம்பவுண்ட், பேரா பொசிஷன்ல ஈத்தாக்சி குரூப் இருந்தா this is called phenacetin. and this is also paracetamolனா இந்த ஈத்தாக்சிக்கு பதிலா OH இருக்கும். மிஸ் இந்த ஸ்ட்ரக்சரை படிக்கணுமா மிஸ்னா, ஒன்னும் இல்ல, இது ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் which is often used ன்றது சொல்றதுக்காக இந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்திருக்காங்க. இது வரைக்கும் அந்த ஸ்ட்ரக்சர் கேட்கல. இந்த காம்பவுண்ட் தான் para hydroxy acetanilide is called paracetamol. அடுத்தது ஆன்டிசெப்டிக். சோ உங்களுக்கு தெரியும், நல்ல ஆன்டிசெப்டிக், there are so many things which என்ன பண்ணும் இந்த ஆன்டிசெப்டிக்னா, செப்டிக் ஆகாம பார்க்கக்கூடியவங்க தான் ஆன்டிசெப்டிக்.
Antiseptic is a substance that renders the microorganism innocuous by killing them or preventing their growth. இந்த pus formation இருக்கும், அதை prevent பண்ணும். ஏதோ ஒரு மைக்ரோ ஆர்கானிசம்னால தான் அந்த புண்ணே நமக்கு வருது, அது அதிகமாயிட்டே வருது. அந்த மாதிரி அதனுடைய அந்த growth குறைக்கக்கூடிய substances are called antiseptic. இதுதான் நீங்க டெஃபினிஷன் எழுதணும். substance that renders microorganisms innocuous by killing them or preventing their growth. This term is particularly used for the preparation applied in living tissues. அதாவது லிவிங் டிஷ்யூஸ்ல இந்த ஆர்கானிசத்தினுடைய ரோலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவங்க சாதாரணமா ஐடோஃபார்ம் தான். அதாவது ஓல்டு இதுல பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் துணி இருக்கும், அது காஸ் மாதிரி ஒரு வாட்டர்ல சோக் பண்ணிருப்பாங்க, ஐடோஃபார்ம்ல சோக் பண்ணிருப்பாங்க. அதை வச்சா கட்டி நமக்கு வலி போக்குறதுக்காக சொல்லுவாங்க. நல்ல பெஸ்ட் ஆன்டிசெப்டிக் நம்ம வீட்டுல பயன்படுத்துறது என்ன தெரியுமா? வீட்டுல பயன்படுத்துற ஆன்டிசெப்டிக் சொல்லுங்களேன் ஏதாவது ஒண்ணு. நம்ம வீட்டுல பயன்படுத்துறோம்பா, என்னது? டெட்டால். நான் சொல்றது நேச்சுரல் சப்ஸ்டன்ஸ், மஞ்சள் கலர்ல இருக்கும். மஞ்சள் தூள், டர்மரிக். டர்மரிக் இஸ் a very good antiseptic. இப்ப ஒண்ணும் இல்ல, கால்ல எல்லாம் சில நேரத்துல புண்ணு வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? மஞ்சளை போடுவாங்க. மஞ்சளையும் அவங்க மிக்ஸ் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் வித் லைம் ஆர் சம்டைம்ஸ் வித் இந்த முருங்கைக்கீரை, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா மஞ்சள் இஸ் a very good antiseptic. அதாவது புண்ணு வளர விடாம தடுக்கிறதுக்கு நல்ல. அதாவது ஐடோஃபார்மே பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். ஐடோஃபார்ம் இஸ் CH3 is used as an antiseptic and its 1% solution is a disinfectant. ஆனா இப்ப ஐடோஃபார்மை யூஸ் பண்றது மிஸ், அது ரொம்ப ஸ்லோவா ஆக்ட் பண்ணுது மிஸ், நம்ம எல்லாமே ஃபாஸ்ட். அதனால 0.2% solution of phenol can be used as an antiseptic. அதே 1% solution disinfectant. இத ஒண்ணு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இது சில நேரத்துல 1% சொல்யூஷனுடைய ரோல் என்ன, 0.2% சொல்யூஷனுடைய ரோல் என்னன்றத 1 மார்க் ஃபீனால் லெசன்ல கேட்பாங்க. என்ன 0.2% என்னன்னா ஆன்டிசெப்டிக், அதே 1% அந்த டிஸ்இன்ஃபெக்டன்ட். The next compound is antiprotozoal. புரோட்டோசோவால ஆன்டி வேலை பண்ணக்கூடியது. புரோட்டோசோவா சாகடிக்கக்கூடிய சப்ஸ்டன்சஸ். ஆன்டி மலேரியல்னு சொல்லலாம். உங்களுக்கு தெரியும், மலேரியா இஸ் காஸ்ட் பை த மஸ்கிட்டோஸ். என்னென்னலாம் அதனுடைய சிம்டம்ஸ் ஃபார் மலேரியா மிஸ், அது பேரே குளிர் ஜரம் மிஸ். சாயந்தரம் ஆனா டெய்லி 103 104 வருது மிஸ் டெம்பரேச்சரு, குளிருது மிஸ் சாயந்தரம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க அனீமிக் ஆயிடுறாங்க மிஸ், அதுக்காக திருப்பி அதுல பிளட் ஏத்தணும்னு சொல்றாங்க. இதெல்லாம் சிம்டம்ஸ் ஆஃப் மலேரியா. அதனால the malaria causes shivering and fever. The body temperature rises to 103 to 106 degrees. It causes physical weakness with a side effect in liver and causes anemia. இதெல்லாம் மலேரியாவோட symptoms. சரி, என்ன drug can be used அப்படின்னு கேட்டீங்கன்னா, extracts of certain plants, especially the roots and stem of extensively used as anti-malarial cinchona bark அப்படின்னு ஒரு cinchona bark, அதனுடைய பட்டை, cinchona பிளான்ட்னுடைய பட்டையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பார்க், அந்த பெரிய செடி இருக்கும், அந்த செடியில இருக்கிற அந்த பட்டையை யூஸ் பண்ணுவாங்க. அந்த பார்க் ஆஃப் சின்கோனா which gives rise to quinine axis. அதாவது சாதாரணமா சொல்றது quinine is, this is the bark, அந்த பட்டைய இந்த மாதிரி இருக்கும், அந்த பட்டைய that is used as a drug for anti-malarial drug. அடுத்தது அது கெமிக்கல் நேம் என்னடா வேணும்னா quinine தான் ஜெனரலா used as an anti-malarial drug. அடுத்தது quinine, primaquine and chloroquine are some of the best anti-malarials. அடுத்தது chloroquine உடைய ரோல் என்னன்னா, is used specially to control malaria parasite of the oval wax variety. It is not used in curing the disease. It is used as a mixture with other anti-malarials. அதனால chloroquine பாஸ்பேட்ங்கிற டேப்லெட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில நேரத்துல ரொம்ப ஓவர், டாக்டர் என்ன சொல்றாரு, எத்தனை எடுத்துக்க சொல்றாரோ அது வரைக்கும் எடுத்தீங்கன்னா நல்லது. ஏன்னா சில நேரத்துல என்ன ஆயிரும்னா, டாக்டர் சொன்னதை விட நம்ம எக்ஸ்ட்ரா எடுத்தோம்னா நம்ம டெம்பரேச்சர் இன்னும் லோவா போயிடும். அப்படியே பாத்தீங்கன்னா ஒரே வேர்த்து போய் அவங்களுடைய டெம்பரேச்சர் லோவா இருக்கும், டயர்ட்னஸ் இதெல்லாம் அதிகமா வந்துடும். அதனாலதான் இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் கியூரிங் திஸ் டிசீஸ். இட் இஸ் யூஸ்ட் as a mixture with other anti-malarials. Many antibiotics, இதை நீங்க நல்லாவே படிச்சிருப்பீங்க. பயாலஜி குரூப் எடுத்த பசங்களுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ்னா என்னன்றதை நல்லாவே பண்ணிருப்பீங்க. த பெஸ்ட் ஆன்டிபயோட்டிக் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? என்ன காம்பவுண்ட், நல்லா தெரிஞ்ச காம்பவுண்ட் ஒரு ஆன்டிபயோட்டிக் சொல்லுங்களேன் பாப்போம்.
என்ன ஆன்டிபயோட்டிக்? இப்ப ஏன்னா இது 12th ஸ்டாண்டர்ட்ல தான் நீங்க தெரிஞ்சிருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. நீங்க சின்ன கிளாஸ்லயே 9th 10thலயே நிறைய ஆன்டிபயோட்டிக் இதை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன ஆன்டிபயோட்டிக்? என்ன சப்ஸ்டன்ஸ் இஸ் யூஸ்ட் as an antibiotic? சொல்லுங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, பாத்துக்கலாம். தெரியாதா? பரவாயில்ல, சொல்லு. பெனிசிலின் கேள்விப்பட்டிருக்கியா? பெனிசிலின், அந்த லின் முடியும். ஆம்பிசிலின், பெனிசிலின், அந்த மாதிரி லின் முடியும். கேள்விப்பட்டிருக்கியா? பெனிசிலின் கேள்விப்பட்டிருக்கியா? பெனிசிலின் இஸ் an antibiotic. ஏன்னா ரொம்ப நாள் முன்னால இருந்து, ஏன்ஷியன்ட் டைம்ல இருந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் என்னன்னா இந்த பெனிசிலின். அதாவது ஆன்டிபயோட்டிக், அதாவது வாட் இஸ் ஆன்டிபயோட்டிக் கூட நிறைய தடவை 3 மார்க் கொஸ்டின்ல கேக்குறாங்க. இதுல இருந்து இது வரைக்கும் அந்த டெஃபினிஷன் நீங்க எழுதிதான் ஆகணும். Many microorganisms, bacteria, fungi and molds produce certain chemicals which inhibit the growth of the metabolism of some other microorganisms. Such chemical compounds are known as antibiotics. அதாவது they produce certain chemicals, bacteria, fungi and molds produce certain chemicals which inhibit the growth. Inhibitனா அது வளர விடாம தடுக்கக்கூடிய பொருள். Inhibit the growth of metabolism of some other microorganism. Such chemical compounds are known as antibiotics. Antibiotics need be present only in low concentration to the effective in their antibiotic action. சாதாரணமா உங்களுக்கு டாக்டர்கிட்ட போய் ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு முன்னால ஒரு டெஸ்ட் டோஸ் போடுவாங்க. இங்க பேனால ஒரு மார்க் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஒரு பாத்துருக்கீங்களா, ஆன்டிபயோட்டிக் அப்ளை பண்றதுக்கு முன்னால ஒரு டெஸ்ட் டோஸ் கொஞ்சம் நீங்க போடுவாங்க. ஏன்னா சம்டைம்ஸ் சில பீப்புள் இந்த ஆன்டிபயோட்டிக் அலர்ஜிக்கா இருப்பாங்க. அதனால அந்த பேஷண்ட் ஆன்டிபயோட்டிக் அலர்ஜிக்கா இல்லையான்றத டெஸ்ட் பண்ணுவாங்க. The first antibiotic discovered by Alexander Fleming in 1929 from mold Penicillium notatum was penicillin was the first antibiotic. There are 3 main sources of antibiotics, namely fungi, bacteria and actinomycetes. இதுல இருந்து தான் antibiotics were able to come out. Penicillin is the name given to the mixture natural compound having the molecular formula. Miss penicillin உடைய molecular formula ஞாபகம் வச்சுக்கணுமா? மிஸ்னா penicillin உடைய molecular formula நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். penicillin பேரை ஞாபகத்துல வச்சுக்கோ, which is an antibiotic ன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த definition for antibiotic வேணும், plus name of the antibiotic is penicillin. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த R இருக்குல்ல, alkyl group vary ஆகும். அப்ப various types of penicillin வரும். penicillinல variety இருக்கு, and differing only in the nature of R. Depending upon the nature of R, there are at least 6 natural penicillins. Penicillin is extensively used for rheumatic fever, narrowing of heart wall, bronchitis and pneumonia. அடுத்தது antacid. இது என்ன antacid? கேள்விப்பட்டிருக்கீங்களா? antacids தெரியுமா உங்களுக்கு? ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எப்ப antacids யூஸ் பண்ணுவோம்? அல்சர் வரும். எப்ப அல்சர் வரும்? என்ன சப்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஜெனரலா? நீங்க ஏதாவது ஒரு ஆன்டாசிட் நீங்க சாப்பிடுற மெடிசன் சொல்லுங்களேன். என்னப்பா சொல்லு. வாழைத்தண்டு. இது நீ சொல்றது நேச்சுரல் ஆன்டாசிடா? ஆன்டாசிட்ங்கிறது என்னன்னா, இப்போ ஒன்னும் இல்ல, நல்ல ஹெவி ஃபுட் தெரியுமா, நல்ல பிரியாணி ஒரு கட்டிட்டு உட்கார்ந்தாச்சு, மிஸ் என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமே ஆக மாட்டேங்குது மிஸ் அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரல் ஆன்டாசிட் இந்த மின்ட், புதினா இல்ல சாதாரணமா. ஆனா ஆன்டாசிட்னா என் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா, மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு ஆர் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இஸ் யூஸ்ட் as an antacid. அதாவது இப்போ ஒண்ணும் இல்ல, நம்ம டேபிள் மேல, நம்ம சாப்பாட்டு டேபிள் மேல ஒரு பிரியாணி வச்சிருக்காங்க. நமக்கு எப்படி இருக்கும்? நம்ம சாப்பிட போல, ஆனா இன்னும் ஒரு 15 நிமிஷம் கழிச்சுதான் சாப்பிடணும்னு சொல்றாங்க. அங்க இருந்து அப்படியே அந்த அரமா நம்மள அஃபெக்ட் பண்ணுது. நமக்கு எப்படி இருக்கும் நம்ம வயித்துல? சொல்லுங்களேன். யூ ஆர் சிட்டிங் தேர், somebody is talking, only after the completion of the speech நம்ம சாப்பிடணும்னு சொல்லுவோம். எப்படி இருக்கும் சொல்லு, பரவாயில்ல சொல்லு, உன்னுடைய ஃபீலிங் எப்படி இருக்கும்னு சொல்லு. சொல்லுப்பா. சொல்லு.
சொல்லு, யுவராஜ் சொல்லுப்பா. எடுத்து சாப்பிடணும்னு தோணும் ஒரு பக்கம், மிஸ் வயர் அப்படியே அசிடிட்டி இல்லையா, அந்த அந்த அரமாவே என்ன பண்ணும், அசிடிட்டியை நமக்கு அதிகமாக்கிறோம். ஏன்னா நம்ம உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்டமக்ல வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் செக்ரியேட்டட், அந்த செக்ரியேஷன் அதிகமாயிரும் இல்லையா. சில நேரத்தில் சாப்பிட்டு ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா மிஸ் இப்படி போக 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 வந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்குது மிஸ், எரியுது மிஸ் அப்படின்னு சொல்லுவோம். காரணம் என்னன்னா அந்த அசிடிட்டி, HCl. அப்ப அசிடிட்டி வந்துருச்சு, அப்ப அசிடிட்டியை குறைக்கணும். அப்ப ஏதாவது ஒரு ஹைட்ராக்சைடு அதுல போடணும். என்ன ஹைட்ராக்சைடு? அலுமினியம் ஹைட்ராக்சைடு ஆர் மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, டைஜீன். டைஜீன் பார்த்திருக்கல, சாப்பிட்டிருக்கியா? என்ன அதாவது ஒண்ணும் இல்ல, இது ரெண்டுமே வந்து நத்திங் பட் hydroxides of magnesium and aluminum தான் used as an antacid. சோ என்னத்துக்காக antacid? வயிற்றுல இருக்கிற அசிடிட்டியை குறைக்கிறதுக்காக யூஸ் பண்ற சப்ஸ்டன்சஸ் வந்து antacid. Quite often after eating oily and spicy food, one may feel uncomfortable due to some burning sensation in stomach, food pipe. This is due to the imbalance in the acidity of the stomach. Certain drug formulations provide relief from such burning sensation and these are known as antacid. அதான் வயித்துல எரிச்சல், அந்த சாப்பிடும் பொழுது அசிடிட்டி அதிகமாச்சு. நான் தான் சொன்னேன் உங்களுக்கு டேபிள் மேல வச்சிருக்காங்க, somebody is talking. அப்ப நமக்கு அது ஏன்னா நமக்கு சாப்பிடணும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்துட்டோம். அப்ப வந்து நல்ல பசிக்கும், அப்ப அசிடிட்டி அதிகமா இருக்கும். அது சாப்பிடும் போது என்ன ஆகும், சாப்பிட்டோன்னே அதுவும் நல்ல பசிச்சு சாப்பிட்டோம்னா நல்ல ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சிருவோம். அப்ப பாத்தீங்கன்னா யூ ஃபீல் uncomfortable due to the already existing acidity. அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு யூஸ் பண்ற சப்ஸ்டன்ஸ் தான் antacids. Antacids are available in tablets as well as gel, syrupy, Digene சொல்லலாம், யூனோ சொல்லலாம், ஜெலிசல் சொல்லலாம். என்ன இதெல்லாம் தெரிஞ்சவங்க தானே, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுத்தது these antacids contain magnesium and aluminum hydroxide in addition to the, கேள்விப்பட்டிருக்கீங்க. அதுலயும் நீங்க பாத்தீங்கன்னா மிஸ் இந்த டைஜின் வேணாம் மிஸ், அது ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது மிஸ், மண்ணு மாதிரி இருக்கும் மிஸ். அல்லது ஜெலுசில் எடுத்துக்கலாம் மிஸ், ஏன்னா அது கொஞ்சம் நல்லா, அதாவது உங்களுக்குன்னு ஒரு பிளேவர் இருக்கும், அந்த பிளேவர்ல இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் ஜெலுசிலோ டைஜினோ இனோவோ இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஆன்டாசிட்ஸா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது ஆன்டிஸ்பாஸ்மோடிக். என்ன ஆன்டிஸ்பாஸ்மோடிக்னா, இது வந்து ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ் ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன். இது நல்லா கொஞ்சம் கவனிங்களேன். இப்போ ஒரு நல்ல பெரிய மேஜர் ஆபரேஷன் ஒண்ணு பண்ண போறாங்க. சாதாரணமா இந்த ஆபரேஷனுக்கு முன்னால அந்த பேஷண்ட் என்னென்னலாம் அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த டாக்டர்ஸ், இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது, இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, என்னென்னலாம் சொல்லுவாங்க. ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன் இருக்குப்பா, அப்ப என்ன சொல்லுவார் அந்த டாக்டர், என்னென்ன அட்வைஸ் பண்ணுவாரு? நீ சொல்லு, அப்புறம் நான் சொல்றேன், பரவாயில்ல. ஏன்னா ஆன்டிஸ்பாஸ்மோடிக்ஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள். என்னென்ன சொல்லுவாரு டாக்டர்? அப்புறம் சாப்பிடக்கூடாதுன்றது தானா? வேற என்ன? அப்படியே சாப்பிட்டு இருந்தா கூட அதுக்கு வந்து ஒரு எனிமா கொடுத்துட்டு சுத்தமா அதை வயிறை கிளீன் பண்ணிடுவாங்க. சொல்லுப்பா. சரி, ஒரு பெரிய மேஜர் ஆபரேஷன், அனஸ்தட்டிக்ஸ் கொடுத்தாங்க, அந்த ஆபரேஷன் பண்ணாங்க, ஆபரேஷன் பண்ணி முடிஞ்சிருச்சு. போஸ்ட் ஆபரேட்டிவ் ரிகவரியில என்ன பண்ணுவாங்க? ஆஃப்டர் த ஆபரேஷன், after the operation என்னென்னலாம் அந்த the patient has to undergo certain changes and in his body and in his own psychological things are there. என்ன நடக்கும் after this operation? ஓகே, ஒன்னும் இல்ல, இப்போ ஒன்னும் இல்ல, ஒரு ஃபேக்டரியில ஏதோ ஒரு மெஷின் ஆபரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாள் அந்த மெஷினை நிறுத்திட்டாங்க, ஓடல. 3வது நாள் மிஷின் ஓடும்போது நார்மலா ஓடுமா? 2 நாள் ஓடலப்பா, ரெகுலரா ஓடிட்டு இருக்கிற மிஷின். நம்மள மாதிரி இந்த மிஷின் மாதிரி தான் நம்ம லைஃப். வி ஆர் ஆல்வேஸ் டூயிங் சம் ஒர்க் ஆர் த அதர், ரெடியா பண்ணிக்கிட்டே இருக்கிறோம், ஸ்டக் ஆகும். அந்த மாதிரி நமக்கு 2 நாள் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஃபுட் பைப்பை வேலை செய்ய விடல. இது வழியா சாப்பாடு போகல இல்லையா, அவங்க வந்து ட்ரிப்ஸ் ஏத்துனாங்க, இதை பண்ணாங்க அதை பண்ணாங்க. சோ இந்த ஃபுட் பைப்ல சாப்பாடு போகல. அப்புறம் என்ன, அதர் ஆக்டிவிட்டிஸ், கையை ஆட்டல காலை ஆட்டல, அப்படியே பேரலைஸ்டா இருக்கிறோம். அப்ப எல்லா ஆக்டிவிட்டியும் மறுபடியும் கொண்டு வரணும் இல்லையா?
அதாவது நம்ம அப்புறம் அவங்க சாப்பாடு கொடுக்கும் பொழுது நமக்கு வாந்தி வரக்கூடாது. வாமிட்டிங் சென்சேஷன், தட் இஸ் நாசியா இருக்கக்கூடாது. பிளஸ் அதனுடைய அதாவது அந்த இதை ஒவ்வொரு பார்ட் ஆஃப் த பாடியும் ஸ்லோவா ஆக்ட் பண்ண வைக்கணும். அந்த மாதிரி போஸ்ட் ஆபரேட்டிவ் ரெக்கவரியில சில சப்ஸ்டன்சஸ் ஆர் யூஸ்ட் which is antispasmodic. Antispasmodic, these are group of medicines that include natural atropine, belladonna drugs எல்லாம் can be used as antispasmodic. belladonna அதாவது ஸ்டில் நெக் ஏக்கிங், ஷோல்டர்ஸ், மஸ்குலர் டென்ஷன், ஸ்ட்ரெயின் இதெல்லாம் குறைக்கும். படுத்துட்டே இருக்கும் பொழுது எல்லா பாடியும் கொஞ்சம் பேரலைஸ் ஆயிரும். These medicines are used to relieve cramp, miss. அப்படியே புடிச்சுக்கிச்சு மிஸ் சொல்றோம்ல, cramps, spasms of the stomach. அதான் சொன்னேன்ல, 2 நாள் அந்த ஸ்டமக்கு வேலை கொடுக்கலன்னா spasms ஃபார்ம் ஆயிரும். Spasms of the stomach, intestine and bladder. Some are used with antacid. அதாவது டெஃபினட்டா அந்த மாதிரி சாப்பிடும்போது ஆன்டாசிடோட சேர்ந்துதான் நம்ம அந்த antispasmodics யூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. Other medicines in the treatment of peptic ulcer. These medicines prevent nausea, vomiting and motion sickness. இது எல்லாமே இருக்கும் போஸ்ட் ஆபரேட்டிவ் பீரியட்ல. அதனாலதான் என்ன பண்ணுவாங்க, இங்கேயே நீங்க சாப்பிடுங்க, இங்கேயே மோஷன் ஃப்ரீயா இருக்கா, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு நமக்கு belladonna and atropine are used as antispasmodics. In certain surgical and emergency procedure, these are used to help relax the stomach. அது வரைக்கும் அந்த ஒரு மாதிரி இருந்த நிலையில அந்த ஸ்டமக் ரிலாக்ஸ் பண்றதுக்கு, and intestine for certain type of examination or diagnosis. Anisotropin, atropine, dicyclomine, cyndinium cap. இதெல்லாம் can be used as a antispasmodic drug. Cyndinium cap is also used. அடுத்தது since time, அதாவது அடுத்த வெரைட்டி என்னன்னு கேட்டீங்கன்னா டைஸ்ன்னு சொல்றது. சோ உங்களுக்கு தெரியும் மிஸ், டை என்ன மிஸ் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆமா துணியில இந்த கலர் போடணும், அது இந்த கலர்ல அந்த துணியை கொண்டு வரணும் அப்படின்னு. அப்ப அது என்ன, அதுக்கு மாத்திரம் என்ன கலர் வருது, எப்படி கலர் வருது, அந்த கலர் வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். அடுத்து இப்ப இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே மெடிசினல் கெமிஸ்ட்ரி. இப்ப அடுத்த கேட்டகரிக்கு போறோம், தட் இஸ் டைஸ். Since time immemorial, human beings have been fascinated by color. In the beginning, the color materials were extracted from vegetable sources. அதாவது நிறைய அலிசரின் இது இருந்தது, மேடர் பிளான்ட்ல இருந்து இண்டிகோன்னு ஒரு டை, இதெல்லாம் நேச்சுரல் டைஸ் ஒரு காலத்துல இருந்தது. Nowadays, such substances are synthesized in factories through simple chemical reactions. Dyes are colored compounds used in imparting not only to textiles, even சாப்பிடுற ஐட்டம் கூட கலரா இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடுறோம். ஓகே, a dye should have, சரி அப்ப என்னென்னலாம் ஒரு கேரக்டரிஸ்டிக் ஆஃப் a dye என்ன இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிஸ் அது துணி மேல பட்டுச்சு மிஸ், இந்த கலர் வாங்கினால என்னைக்கு போனாலும் சாயம் போகும், அந்த துணியை வாங்குவோமா? சாயம் போற கலரை நம்ம வாங்குவோமா? சரி, ஏன் சாயம் போகுது? ஏன் சாயம் போகுது? துவைக்கும் போது போயிடுது ஒண்ணு, வேற எப்ப சாயம் போகும்? 2 இதுல சாயம் போகும். எப்பப்பெல்லாம்? வெரி குட். ஓவரா வெயில்ல காய வச்சாலும் சாயம் போயிரும், நனைக்கும் போதும். அதாவது அந்த ஃபேப்ரிக் இருக்குப்பா, இந்த டை இருக்கு, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு பாண்ட் இருக்கு. அந்த பாண்ட் வீக்கா இருந்ததுன்னா ஈஸியா பிரேக் ஆகி டை போயிரும். அதனாலதான் அந்த டை அந்த ஃபேப்ரிக்கோட நல்ல ஸ்ட்ராங்கா பாண்ட் ஃபார்ம் பண்ணணும். It should have a suitable color first. It should be able to fix itself or being capable of being fixed to the fabric. It should be fast to light. வெயில்ல போட்டாலும் அது போகக்கூடாது. It should be resistant to the action of தண்ணியில போட்டாலும் போகக்கூடாது, ஆசிட் போட்டாலும் போகக்கூடாது, ஆல்கலிஸ். அதே மாதிரி சோப்பு போடும் பொழுதும் ஆல்கலைன் இன் நேச்சர் இருக்கும் சோப் போடும் பொழுதும் அது போகக்கூடாது. அதான் நல்ல டை. அந்த மூணுமே வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டைங்கிறத சொல்லுவாங்க. அடுத்தது many natural dyes have been known for a long time. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அலிசரின், மேடர் பிளான்ட்ல இருந்து வர இண்டிகோ, these were obtained from vegetable sources. Nowadays practically all dyes are synthetic and are prepared from aromatic compounds from coal tar. Such dyes are sometimes called as coal tar dyes அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, டைக்கு மாத்திரம் இந்த கலர் எதுக்காக வருது? அடுத்த கேள்வி எப்பயுமே நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஒரு கார்பனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட், ஒரு நைட்ரஜனுக்கும் இன்னொரு நைட்ரஜனுக்கும் நடுவுல டபுள் பாண்ட், அல்லது கார்பன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வரலாம், நைட்ரஜன் ஆக்சிஜன் டபுள் பாண்ட் வரலாம், கார்பன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் வரலாம்,
நைட்ரஜன் நைட்ரஜன் டபுள் பாண்ட் வரலாம், கார்பன் கார்பன் டபுள் பாண்ட். டபுள் பாண்ட் இருந்தால் ஒரு அளவுக்கு ஒரு கலர் வரும். நிறைய, அதாவது ஒரே ஒரு காம்பவுண்ட்ல நிறைய டபுள் பாண்ட் இருந்தா கலர் நல்ல பிரைட்டா இருக்கும். அதே கலர் ஒரு 2 பாண்ட் தான் மிஸ் இருக்கு டபுள் பாண்டுன்னா லைட் எல்லோ கலர்ல இருக்கும். அதே 25 பாண்ட் இருக்குன்னா நல்ல டார்க் டீப் எல்லோ கலர் கிடைக்கும். அதனால the relationship between the color of the substance and its structure was explained by Otto Wittன்றது. அதனாலதான் இந்த தியரிக்கே Otto Witt தியரின்னு சொல்லலாம். An organic compound appears colored due to the presence of certain unsaturated, double bond இருந்தால unsaturation இருக்குன்னு அர்த்தம். Unsaturated groups, the group with multiple bonds in it, such groups with multiple bonds are called as chromophore. அந்த மாதிரி மல்டிபிள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ்க்கு என்ன பேருனா குரோமோஃபோர்னு சொல்லுவாங்க. அதனால வாட் இஸ் a chromophore na the organic compound which is colored due to the presence of multiple bonds are called chromophore. For example, N double bond O இது நைட்ரோ, N double bond N azo, N double bond N அது ஒரு ஆக்சிஜனோட சேர்ந்தது அசாக்சி, இது குயினோனாய்டு. பாலியீன், கார்பனில், இது எல்லாமே டபுள் பாண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இது எல்லாமே குரோமோஃபோர்ஸ். குரோமோஃபோர்ஸ்க்கு இந்த ஃபார்முலா எழுதாம வெறும் நைட்ரோ எழுதலாம், அசோ எழுதலாம், குயினோனாய்டு எழுதலாம், அசாக்சி எழுதலாம், கார்பனில் எழுதலாம், பாலியீன்ஸ் எழுதலாம். அடுத்தது என்னன்னா the compounds containing chromophore group, அதாவது காம்பவுண்ட்ல வந்து chromophore group இருந்தாலே அவங்களுக்கு என்ன பேருனா குரோமஜென். ஜென்ங்கிற வார்த்தை வந்தாலே ப்ரொடியூசர்ஸ், கலரை உருவாக்கக்கூடியவங்க. அதனால the compound which contains chromophore are called chromogen. The color intensity increases with the number of chromophores. நான் ஏற்கனவே சொன்னேன் டபுள் பாண்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னா கலர் நான் ஸ்ட்ராங்கா வரும்னு சொன்னேன், which is called degree of conjugation. For example, ethene இது double bond is colorless, but the compound polythene பாத்தீங்கன்னா yellow in color. ஏன்னா இதுல 6 இருக்கு, yellow கலர்ல வரும். இந்த double bond அதிகமாக அதிகமாக கலர் நல்லா டீப்பன் ஆகும். அடுத்தது தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில குரூப் அந்த கலரை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். அவங்களுக்கு என்ன பேருனா ஆக்சோக்ரோம்னு சொல்லுவாங்க. The presence of certain groups which are not chromophores, அவங்க double bond இருக்கக்கூடிய chromophores கிடையாது, but deepen the color of the chromogen. Such supporting groups are called as oxochromes. Oxochromes may be acidic or basic. Some important oxochromes are OH group, NH2 group, அதாவது ஹைட்ராக்சி அமைனோ, அல்கைல் அமைனோ, டைஅல்கைல் அமைனோ எல்லாம் இவங்களுக்கு பேரு ஆக்சோக்ரோம்ஸ். அது இருந்தாலே அது கலர்னா நல்லா டீப் ஆகும். The presence of oxochrome in the chromogen molecule is essential to make it a dye. However, if an oxochrome is present in the meta position, it does not affect the color. அதுவும் பாத்தீங்கன்னா para positionல இருந்தா கலர் நல்லா டீப் ஆகும், மெட்டா பொசிஷன்ல இருந்தா அவ்வளவு அளவுக்கு ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த காம்பவுண்ட் பாராஹைட்ராக்சி அசோபென்சின் which is bright red color. இந்த பாரா பொசிஷன்ல ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, இது அசோபென்சின், இதுக்கு பேரு அசோபென்சின். பாராஹைட்ராக்சில பாரா பொசிஷன்ல ஹைட்ராக்சி இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதனுடைய பேர் என்னன்னா, இதுதான் வந்து நமக்கு குரோமோஃபோர், டபுள் பாண்ட் இருக்கக்கூடியது. பாரா பொசிஷன்ல இருக்கிற OH தான் என்னடான்னா ஆக்சோக்ரோம். அதனால இதுல அசோபென்சின்ல குரோமோஜென், அதாவது அசோ குரூப் தான் குரோமோஃபோர். இது இருக்கக்கூடிய இந்த காம்பவுண்டுக்கு பேரு குரோமோஜென். அண்ட் பாரா பொசிஷன்ல இருக்கிற OHக்கு பேரு ஆக்சோக்ரோம். சோ திஸ் இஸ் வாட், இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்க ஆக்சோக்ரோம் டைல பொறுத்த வரைக்கும் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டை சொல்லுங்க, அடுத்தது வாட் இஸ் குரோமோஃபோர் சொல்லுங்க, வாட் இஸ் ஆக்சோக்ரோம் சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே 3 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஒரே ஒரு 5 மார்க்ஸ் பார்த்திருக்கோம். என்ன 5 மார்க்ஸ் பார்த்திருக்கோம் இன்னைக்கு? என்ன கொஸ்டின் கேன் பி ஆஸ்க்ட் as a 5 மார்க்ஸ்? நம்ம இன்னைக்கு பார்த்ததுல எந்த கொஸ்டினும் வந்து 5 மார்க்ஸா கேட்கலாம்? எந்த காம்பவுண்ட் மெடிசன்ல? இல்லப்பா, ஆன்டிசெப்டிக் கேட்டா 2 கேட்டுருவான். என்னப்பா? அனஸ்தட்டிக். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல என்ன பேரு? ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அனஸ்தட்டிக், மயக்க மருந்து. அனஸ்தட்டிக், வாட் இஸ் அனஸ்தட்டிக், வாட் இஸ் லோக்கல் அனஸ்தட்டிக், வாட் இஸ் ஜெனரல் அனஸ்தட்டிக். ஒரு 5 மார்க்ஸ் கொஸ்டின்.
மத்த எல்லாமே 3 மார்க்ஸ். ஏதாவது ரெண்டு சேர்த்து ஒரு 5 மார்க்ஸ். வாட் இஸ் ஆன்டிபயரட்டிக், ஆன்டி மலேரியல், அதாவது பேர் என்ன, அனால்ஜெசிக் ஆன்டிபயரட்டிக், அல்லது ஆன்டிபயரட்டிக் ஆன்டி மலேரியல், அல்லது ஆன்டிபயோட்டிக், அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு சேர்த்து ஒரு 5 மார்க்ஸ்ல கேட்கலாம். ஓகே, அதே மாதிரி டைல வந்து 3 கொஸ்டின். குரோமோபோர்னா என்ன, ஆக்சோக்ரோம்னா என்ன, அடுத்தது கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அ டை விச் யூ ஹேவ் டு ரிமெம்பர். இதை படிச்சீங்கன்னா ஈஸியா இந்த லெசனை கொஞ்சம் நல்லா ஒரு தடவை 2 தடவை படிச்சீங்கன்னா ஃபார்முலாஸ் எல்லாம் ரொம்ப கிடையாது, ஈஸியா நீங்க 8 மார்க் வாங்கிடலாம். இதுல 5 ஒன்னு இருக்கு, 3 ஒன்னு இருக்கு. ஈஸிலி யூ கேன் ஸ்கோர் 8 மார்க்ஸ். ஓகே, எஸ், குட் ஈவினிங்.